அஸ்ட்ராலஜர் செல்லம் பேசுறேன். 2025 குரு பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா? துலாம் ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா பாகியஸ்தானத்துல குரு பகவான் வராரு. மே மாதம் குரு பயிற்சி ஆகி பாத்தீங்க அப்படின்னா ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு போகும்போது துலாம் ராசிக்கு 9ல குரு பகவான் வரப்போறாரு. சோ இந்த ஒரு வருட காலம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்க போகுது, என்னென்ன சுபத்துவமான பலன்கள் எல்லாம் குரு பகவான் கொடுக்க போறாரு அப்படின்னு இப்ப நம்ம ஒன்னொன்னா பாக்கலாம். இவங்களுக்கு 9ல இருக்கிற குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட 3ஆம் வீட்டையும் அதுக்கப்புறம் 5ஆம் வீட்டையும் அதுக்கப்புறம் இவங்க ராசியையும் இயக்குறாரு தன்னோட பார்வைகளால. சோ குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடுகளை எல்லாம் தன்னோட பார்வைகளால இயக்கி இவங்களுக்கு சுபத்துவமான பலன்களை கொடுக்க போறாரு. ஒரு 9ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரகம் அமர்றதே மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் நம்ம ஜோதிடத்துல சொல்லுவாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் 9க்கு வரும் காலம் அப்படின்னா இவங்கதான் அதிகபட்ச நல்ல பலன்களை அடைய போறாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இவங்களுக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறத ஒன்னொன்னா பாக்கலாம். இப்ப இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையா துலாம் ராசிய பாக்குறதுனால இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப இது வரைக்கும் லைஃப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. சோ ஒரு ரொம்ப நாளா நான் வந்து சில விஷயங்களுக்காக மைண்ட்ல போட்டு வச்சுக்கிட்டே இருக்கேங்க. ஆனா எப்ப சரியான நேரம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற எல்லா காரியங்களையும் இப்ப செய்யக்கூடிய காலம். இவங்களுக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பேரு கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து சமுதாயத்துல ஒரு அந்தஸ்தான ஒரு மரியாதை கிடைக்கும். அதுக்கப்புறம் இவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவங்களை நல்லா மதிப்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க, இவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் இப்ப கொடுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அப்பாவால இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அப்பாவால வருமானம் கிடைக்கும், அப்பாவோட சொத்து இவங்களுக்கு கைக்கு வர்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்பாவோட ஒரு நல்ல பேச்சுவார்த்தை இல்லைங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப அப்பாவால ஆதாயம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிலருக்கு மட்டும் என்ன அப்படின்னா அப்பா கிட்டக்க என்னதான் ஒரு ஆதாயம் கிடைச்சாலும் சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் வந்து போயிடும். சோ ஓரளவுக்கு ஒரு உறவு வந்து நிறைய பேருக்கு நல்லா சிறப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசு வழியில ஏதாவது முயற்சி செய்யறாங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாப் இல்ல கவர்மெண்ட் வேற ஏதாவது பிசினஸ் ஐடியாஸ் ஏதாவது ஒண்ணு மூவ் பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருந்து இவங்களுக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். சோ கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு வருட காலத்துல எக்ஸாம் எழுதினாங்க அப்படின்னா வேலைகள் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பூர்வீகத்தால நன்மை கிடைக்க போகுது. பூர்வீகம் ரொம்ப நாளா போய் பார்க்காம வெளிநாட்டுல வாழ்ற துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லாம் பூர்வீகம் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இப்ப வரப்போகுது. பூர்வீக சொத்துல ஏதாவது பராமரிப்பு பணிகள் செய்யணும், அதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் இவங்களுக்கு வரப்போகுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த 9ல குரு இருக்கும் காலத்துல இவங்களுக்கு நல்ல பெரிய மனிதர்களோட நட்புகள் கிடைக்க போகுது, பெரிய மனிதர்களோட ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா குருமார்களோட ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. நல்ல நல்ல மனிதர்கள், நல்ல உயரிய குணங்கள் உள்ள மனிதர்களோட நட்பு கிடைக்க போகுது, அறிமுகம் கிடைக்க போகுது. அதன் மூலியமா வாழ்க்கையில இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மேம்பாடு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். சோ குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையா துலாம் ராசியை இயக்குற காரணத்தினால இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய வரும். புதுசா இருக்கிற ஐடியாஸ் எல்லாத்தையுமே தொழில காட்டிடணும், அப்படி அந்த புது ஐடியாஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு தொழில ஸ்டார்ட் பண்ணிடணும், எப்படியாவது பிசினஸ் ஆரம்பிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சோ இந்த நேரத்துல தொழில் ஸ்டார்ட் பண்றது மிக மிக சிறப்பாகவும் இவங்களுக்கு இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்க ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த செயல் எல்லாத்தையும் ஒன்னொன்னா செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இவங்களுக்கு இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இரக்க குணம் ரொம்ப ஜாஸ்தியா வந்துடும். தேவையே இல்லாம தேவையில்லாத இடத்துல எல்லாம் நிறைய பேருக்கு இறக்கப்பட்டு நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுக்கற மாதிரியான மனநிலை வந்துடணும். சோ அந்த விஷயத்துல யாருக்காவது உதவி செய்யறோம் இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த விட்டு கொடுக்கறோம் அப்படின்னா அந்த விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. சோ இப்ப இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டம் போகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ 12 வருடத்துக்கு ஒரு முறை வந்து குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா
நம்மளோட ராசிக்கு 9ல வருவாரு. சோ இந்த நேரம் நம்மளைய பாத்தீங்க அப்படின்னா லைஃப்ல ஒரு படி முன்னேற்ற போகுது அப்படின்னு தான் அர்த்தம். நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுத்து நல்ல அறிவு புகட்டி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளை வந்து வாழ்க்கையில ஒரு படி மேல கொண்டு போயிடும். சோ இது வரைக்கும் நம்ம நிறைய கஷ்டங்கள் எல்லாம் பட்டிருப்போம் இல்லையா, அதுக்கான பலன் கிடைக்கும் போது தானே நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும். சோ நான் இவ்வளோ பாடுபட்டேன், சோ இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணேன், இன்னைக்கு அதனால ஒரு நல்ல ரிசல்ட்ட பாத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா. சோ அது இவங்களுக்கு இப்ப கிடைக்கும். சோ ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் லைஃப்ல இருக்கும். அதுக்கப்புறம் லைஃப்ல ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஒரு பாசிட்டிவான வழியில வாழ்க்கை திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இப்ப இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சிலருக்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன வம்பு வழக்கு இதெல்லாம் வந்துட்டு போகும். சோ அந்த சின்ன சின்ன வம்பு வழக்கு வர நேரத்துல மட்டும் கவனமா இருந்துக்கணும். தேவையில்லாம யாருக்கும் போய் அட்வைஸ் கொடுக்கறேன் அப்படிங்கிற பேர்ல பேசி வாக்குவாதம்லாம் வளர்த்திக்கவே கூடாது. சோ நாம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படிதான் இருக்கணும். அட்வைஸ் கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட மிக மிக கவனமா இருந்துக்கணும். சோ அவங்களாலையும் நமக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்ப இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது துலாம் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்தை குரு பகவான் தன்னோட சமசப்தம பார்வையை இயக்கிறதுனால இவங்களுக்கு முயற்சிகள் செய்தா நிறைய லாபங்கள், முயற்சிகள் செய்து தொழில் ஆரம்பிக்கிறது, முயற்சிகள் செய்து பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் செய்யறது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பா நடக்க போகுது. ஆக மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் இவங்களுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னா தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை ரொம்ப அதிகமா கொடுக்க போறாரு. எல்லா முயற்சிகளையுமே பாத்தீங்க அப்படின்னா எப்படியாவது சிறப்பா செஞ்சு காசாக்கிடணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுப்பாரு. சோ இவங்களுக்கு ஜாபுக்கு போறவங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல நல்ல ஐடியாஸ் எல்லாம் வரும். ஜாப்ல நல்ல பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு வரும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் தன்னோட பாக்கிய பார்வையால இவங்களோட 5ஆம் வீட்டை இயக்குறாரு. ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஒரு குரு பகவானோட பாக்கிய பார்வைப்படுறது அப்படிங்கிறது ஒரு மிக மிக சிறப்பான அமைப்பு. இந்த நேரம் பூர்வீகம் கைக்கு வராம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே பூர்வீகம் கைக்கு வரப்போகுது. பூர்வீகத்துல தொழில் செய்யறவங்க, பூர்வீகத்துல குடியிருக்கிறவங்க எல்லாருக்குமே மிக மிக சிறப்பா இருக்க போகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும் இது ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு ரொம்ப நாளா போகாம இருக்கிறவங்களுக்கு குலதெய்வ கோவிலுக்கு போய் பூஜைகள் செய்தா மிக மிக சிறப்பா இருக்கும். எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடியும் தன்னோட குலதெய்வத்தை வணங்கி இந்த ஒரு வருட காலம் வந்து எந்த வேலையை செய்தாலுமே மிக மிக அதிர்ஷ்டமா இருக்கும். அது அவங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு மன திருப்தியும் சேர்த்து கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் என்ன பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஜாதக பார்த்து தொழில் செய்யறது, அதுக்கப்புறம் ஜாதகம் பார்த்து வாழ்க்கையில என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் இப்ப அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ், அப்பாவோட பிசினஸ் பாக்கிறதுக்கு இது ஒரு சரியான டைம். சோ ஏற்கனவே ரொம்ப நாளா அப்பாவோட பிசினஸ் எடுத்து செய்யலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப அப்பாவோட பிசினஸ் எடுத்து செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வீகத்தால இவங்களுக்கு வேற ஏதாவது பூர்வீக இடத்துல தொழில் செய்யறது, அதுக்கப்புறம் பூர்வீகமா இவங்க காலம் காலமா குடும்ப தொழில் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த தொழிலை இப்ப வந்து துலாம் ராசிக்காரங்க எடுத்து செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா வரும். ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்கு மிக மிக ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள், நன்மைகள், அதிர்ஷ்டங்கள், அதுக்கப்புறம் வந்து லாபம் எல்லாம் தேடி வரப்போகுது இவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன விஷயம், யாருக்கும் தேவையில்லாத அட்வைஸ் கொடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாக்குவாதம் அந்த மாதிரி யாருக்கிட்டையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா இந்த ஒரு வருட காலம் நிறைய சுப நிகழ்ச்சிகள் இருக்க போகுது. குழந்தை இல்லாத துலாம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளால ஆதாயம் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தையோட பேர்ல தொழில் ஸ்டார்ட் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா குழந்தைங்க வந்து ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட குழந்தைகளுக்கு இப்ப அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஓகே, சோ துலாம் ராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா பாகியஸ்தானத்துல குரு இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. எண்ணிய அத்தனையுமே கிடைக்கும். ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் கைக்கூடி வரும் அப்படின்னு தான் சொல்லணும். சோ நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி சனி பயிற்சி பலன்கள் நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். சோ இப்ப குரு பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மிக துல்லியமா நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோஸா போட்டுட்டு இருக்கோம். அடுத்தது இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல ராகு கேது பயிற்சி வரப்போகுது. சோ நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வருட கிரகங்களோட பயிற்சி பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம ஜாதகத்துல ஒரு குறிப்பிடத்தக்க மாறுதலை ஏற்படுத்தும். சோ வருட கிரகங்களோட பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளோட சேனல் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ.